கலைப்பட்டனாரேனை தென்னாளன் தென்னன் பெருந்துரையம் பிச்சேற்றி கல்லை விசைந்து கனியாட்டி தங்கருணை வெள்ளத்து அழித்தி வினை கனிந்த வேலியனை வரும் தில்லை நகர் சித்தம்பரம் உதவி விளையாடி பாடுமான் நினைக்கும் சிவகாசி மணிவாசன் பண்ணது பாடகவனி என்ன சொல்ற ப்ராசஸ். ஒரு மனுஷன் ஒரு குழந்தை எப்படி நல்லவரான கல்லாமனத்து கலைப்பட்ட வஸ்துகளோ கலைப்பட்ட நாயேனை வல்லாளன். ஏன்னா வல்லவன் கையில ஒரு அழகான பாட்டு ஒரு திருத்த பாட்டையாக வருது. உள்ளவன் கையில் நல்ல வல்லவன் கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் கையில் இல்லாதவன் பொம்மை கோயிலின் முன்னே தெய்வமும் பொம்மை அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பாச எனக்கு என்னன்னா எப்போது அது திரும்ப பாட்டு நினைக்காதீங்க தும்மா கருத்து நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா all the man is a stage all the men and women merely players are Shakespeare எல்லாம் players ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமை ஒரு வேடிக்கை சார் அஞ்சு அவங்க பேசணும் தலையெழுத்து மாற்ற முடியாது 6 மாசம் வரைக்கும் அப்போ சான்ஸ் கிடைக்கல. அப்போ எப்போ எது நடக்குமோ அப்போ நடந்தாலும் அது 500 வருஷமா அயோத்தியிலே ராமர் தபஸ் இருந்தது. நான் அயோத்திக்கு ஒரு தடவை போனேன். நான் போகும்போது ராமருக்கு ஏறக்குறைய ஒரு 500 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பு ராமருக்கு பாதுகாப்பு. நம்ம என்ன சொல்றோம் அக்ரத செய்வ ஒரு வார்த்தை தெரியுமா என்ன தோன்றாமா நம்ம என்ன பொறுத்து காப்பாற்ற சொல்லிடுவோம். அந்த ராமருக்கு 500 பேர் நிற்கிறாங்க. சரி ராமர் எப்படி பார்த்தா இது வரைக்கும் மணல் மாதிரி மண் மாதிரி ஏதோ பொம்மை இது வரைக்கும் பாதுகாப்பு பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட ராமருக்கு இன்னைக்கு பார்த்தா வேர்ல்டு அதாவது வாட்டிக்கனை விட மெக்கா மதீனாவை விட அப்ப என்ன தெரியுதுன்னா பகவான் கூட கோவிலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் நாமா இருந்தாலும் நீயா இருந்தாலும் இந்த காரணம் கதி இருக்க அது எல்லாரும் அதுதான் சொன்ன இழைக்கின்ற விதிமும் செல்ல நாவல் முதலாவது பட்டாபிஷேகம் மன்னர் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம கம்பன் சொன்னா ராமன் அம்மா பார்க்க போறான் கோசலை பார்க்க போறான் சொன்னான் இழைக்கின்ற விதிமும் செல்ல ராமன் தனியா போறான் ஏன்னா அவனுக்கு நாடு என்ன பெரிய விஷயம் இருக்கு. சப்போஸ் அவன் காரணம் கூட வந்துருப்பான் அவன் காரணம் கட்டி போச்சு அப்ப என்ன தியாகம் இல்லையா. அப்ப கம்பன் பார்த்தான் ராமன் போறான் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. நம்ம ஒரு செல்ஃபி கொடுக்கணும் பின்னாச்சு குப்பத்துல சாயங்காலம் 5-6 மணிக்கு ஒருவன்னு சொல்லிட்டு அப்பவே எடுத்து கொடுக்குறான். என்ன சொல்றான் ராமன் எப்படி வந்தான் நமக்கு எப்படி தெரியும். இழை குழைக்கின்ற கவலையின்றி அதாவது சாப்பர் போடுவா இல்லையா குழைக்கின்ற கவலையின்றி கொற்றவன் குடையும் இன்றி கொடையிலையும் சரியே கப்பல் கட்டிக்காரு கூட யாருமே இல்லையா கண்ணுக்கு தேர்ச்சி இல்லை கண்ணு தேர் 2 பேர் விசிபிளா இல்ல நான் விசிபிளா இருந்தா யாரும் இழைக்கின்ற விதி முன் செல்ல விதி முன்ன போச்சா இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கிய தர்மம் பாவ எப்பவுமே தர்மம் தான் தர்மமாக தர்மம் அழகான கேரக்டர் பாருங்க. தர்மம் அடிக்கே பண்றீங்க சொந்த பொண்டாட்டி சொந்த மனைவியை பிடிச்சு இருக்கிற அப்ப கூட கவலையே அதாவது அவர்கள் ஜனகரை போல போகும். When Mithila is banned, nothing of mine is banned. மிதிலேயா பிரதித்தாயா நமே கிஞ்சித் பிரதட்சதே. மிதிலை பற்றி கொண்டு எரியும் பொழுது யாரை சின்ன குழந்தை சார் அவன் ஜனகன் சொன்னா இங்கே வாழ்க்கை படிச்சாரா இதெல்லாம் கதை. எவ்வளவு அழகான கதை நம்மளால இருக்க முடியுமா. ஒரு சின்ன தலையில போடுற கொண்ட ஊசி கிடைக்கல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். சின்ன ஊசி நமக்கு இலக்கு தெரியும் பெருசெல்லாம் போயிடும் கவலைப்பட மாட்டோம் கேரக்டர் போயிடும். ஆனா சின்ன ஊசி சின்னது ரொம்ப கவலைப்படும். ஆட்டோக்காரர்கிட்ட 2 ரூபாய்க்கு பேரம் பேசுவோம். அப்போல 20,000 ஆபரேஷன் பண்ணுவோம். அது அட்வான்ஸ் ஆபரேஷன் சக்சஸ் தெரியாது. நம்ம லைஃப் எப்படி பாருங்க. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா ஒரு சின்ன வார்த்தை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் நம்முடைய
நம்மால் அதே என்ன பண்ண ரொம்ப அழகா அற்புதமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்க்கை இருந்தா நல்ல கவிதைகள் போகும். கவிதை வந்து பல விஷயம். சில பேர் சொல்ற ரூம் போட்டு தான் கவிதை எழுதுவோம். ரூம் போட்டு அதுதான் மத்தெல்லாம் போட்டு சொல்ல மாட்டேங்க. அப்பதான் கவிதை பேரோட உலகம் இருக்குல்ல. மில்டன் சொல்றான் சார், மில்டன் சொல்றான். மில்டன் எங்க போறான்? யூகே, லண்டன். யூகே சார். ஜான் மில்டன் லண்டன். அவன் சொல்றான் பாரிஸ் ஆசிரியர் ஒரு புத்தகம் படிச்சேன். எங்க வாத்தியார் நல்ல பென்சாமி ஞானதாசன் ஒருத்தர் நடத்தினா 65 பிஏல எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால எதுக்கு சொல்றேன்னா அவன் சொல்ற மில்டன் சொல்ற அவர் ஏற்கனவே ஹோமர் எலியட் யாராவது அவன் கிரீக்கெல்லாம் இருந்தா இல்லையா, இத்தாலிய கிரீக்கெல்லாம் இருந்தா இல்லையா, கிரேக்க கவிஞர் இருந்தா இல்லையா. அவன் சொன்னான் அவெல்லாம் அது மேஜர் ஏரியன் எழுப்பார் மத்திய தரை கடல் அங்கெல்லாம் நிறைய கிரேப்ஸ் ராதாரமண கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ராம ஹரே ராம ஹரே ராம